இதயம் wishes you a very happy new year. சென்னை அரும்பாக்கத்தில் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் கும்பலிடம் இருந்து 6 நாட்டு துப்பாக்கிகளும் 3.5 கிலோ மெத்தமெட்டமைன் போதைப் பொருளும் பறிமுதல். டெல்லியில் குடிசை பகுதியில் வசிப்பவர்களுக்காக கட்டப்பட்ட 1675 வீடுகளை பயனாளர்களிடம் ஒப்படைத்தார் பிரதமர் மோடி. டெல்லிக்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதியில் பாதியை கூட ஆம் ஆத்மி அரசு மக்களுக்காக செலவு செய்வதில்லை என்று மோடி குற்றச்சாட்டு. சீனாவில் பரவி வரும் HMPV வைரஸ் இந்தியாவில் பதிவாகவில்லை என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என பொது சுகாதார இயக்குநரகம் அறிவிப்பு. கோவை அவிநாசி ரோட்டில் விபத்தில் கவிழ்ந்த கேஸ் லாரி சுமார் 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்பு. பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு. திருச்சியில் சாலை விபத்தில் சிக்கிய இளைஞரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அமைச்சர் KN நேரு நிகழ்ச்சி சம்பவம். விழுப்புரம் விக்கிரவாண்டி செயின்ட் மேரிஸ் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 4 வயது பெண் குழந்தை உயிரிழந்தது தொடர்பாக பள்ளி தாளாளர் உட்பட 3 பேர் கைது. குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசாரிடம் பெற்றோர் புகார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவம் பார்த்த பெண்ணுக்கு எந்தவித முன்னறிவிப்புமின்றி கருத்தடை செய்ததாக குற்றச்சாட்டு. முறையாக கருத்தடை சாதனத்தை பொருத்தாததன் காரணமாக சிகிச்சை பெற்ற பெண் அபாயகரமான நிலையில் இருப்பதாக புகார். தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் உரிமையை திமுக அரசு பறிக்கும் போது உரிமையை மீட்க நிச்சயமாக போராடுவோம் என்று விழுப்புரத்தில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் பாலகிருஷ்ணன் பேச்சு. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வேலூர் MP கதிரானந்த வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சோதனையில் எந்த ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்று அங்கு கூடியிருந்த திமுகவினர் தெரிவிப்பு. சென்னை யானைகவுனி பகுதியில் காதலிக்க மறுத்த பெண் மீது பெட்ரோல் ஊற்றி மிரட்டிய இளைஞர்களால் பரபரப்பு. பெண் கொடுத்த புகாரில் வால்டாக் சாலையைச் சேர்ந்த அர்ஜுன் மற்றும் ஜேம்ஸ் ஆகியோர் கைது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் 8ஆம் வகுப்பு மாணவர் காயம். அவருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. நாட்டில் ஏழ்மையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 5%க்கும் கீழ் குறைந்துள்ளதாகவும் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் வறுமை வேகமாக குறைந்து வருவதாகவும் SBI வங்கியின் ஆய்வறிக்கையில் தெரிவிப்பு. போபால் வாயு கசிவு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய எதிர்ப்பு தெரிவித்து மத்திய பிரதேசத்தில் மக்கள் திடீர் போராட்டம். அதில் 2 பேர் தீக்குளித்து தற்கொலை செய்ய முயன்றதால் அதிர்ச்சி. சமூக வலைதளங்களில் குழந்தைகள் கணக்கு துவங்குவதற்கு முன் பெற்றோரின் ஒப்புதல் தேவை. அதை சமூக வலைதளங்கள் உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசு வெளியிட்ட டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு வரைவு விதிமுறைகளில் அறிவிப்பு. தனிநபரின் சொத்துரிமை என்பது அரசமைப்பு உரிமை. எனவே ஒருவரின் சொத்துக்களை கையகப்படுத்தும் போது போதுமான இழப்பீடு வழங்காமல் அதை பறிக்க முடியாது என கர்நாடக அரசு தாக்கல் செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டில் மொத்தம் 123 யானைகள் இறந்துள்ளதாக வனத்துறை அறிவிப்பு. யானைகளின் இறப்பு குறித்த காரணங்களை விசாரித்து வருவதாகவும் விளக்கம். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற மத்திய அரசு கொள்கையின் உறுதியான வெளிப்பாடாக மாலத்தீவு திகழ்கிறது. அந்நாட்டுக்கு எப்போதும் இந்தியாவின் ஆதரவு உண்டு என்று நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான அதிபர் ஜோ பைடன் என டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். பைடன் ஆட்சியில் நடந்த துயரங்களை அமெரிக்க மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும் சாடல். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுக அரசு உண்மையை மறைக்க முயற்சிக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. சென்னையில் நடைபெறும் பேரணி முடிந்ததும் மகளிர் அணி சார்பில் ஆளுநரிடம் புகார் கொடுக்கப்படும் எனவும் அண்ணாமலை அறிவிப்பு. டெல்லியில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக விமானம் மற்றும் ரயில் சேவை பாதிப்பு. விமான நிலைய ஓடுபாதை தெரியாததால் இண்டிகோ, ஏர் இந்தியா உட்பட 200 விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு தாமதம்.
தஞ்சையில் நடந்த வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாட்டில் பங்கேற்ற திமுக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விழா மேடையிலேயே அவரின் உதவியாளரை எருமை மாடா என்று திட்டியதால் சர்ச்சை. திருவாரூர் மாவட்டத்தில் குடிசைகளே இல்லாத நிலை உருவாகும் என்றும் வீடு இல்லாதவர்களுக்கு 25,000 பட்டாக்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு நடந்து வருவதாகவும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேச்சு. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒரு நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரிடம் இருந்த ஆயுதங்கள் பறிமுதல். மத்திய அரசு உத்தரவுப்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் அடையாள எண் வழங்குவதற்கான பணிகளை வேளாண் துறை துவங்கியுள்ளது. நாடு முழுவதும் 11.8 கோடி விவசாயிகள் உள்ளனர். தமிழகத்தில் 80 லட்சம் விவசாயிகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளனர். நமது நாட்டில் சனாதன தர்மம் மற்றும் இந்து பற்றிய குறிப்புகள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் வேதனை. இஸ்லாமிய பெண்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் ஒன்றும் சொல்லாத அரசு மருத்துவமனை இந்து பெண்கள் மீது குடும்ப கட்டுப்பாடை திணிப்பதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் குற்றச்சாட்டு. கோவை கேஸ் டேங்கர் விபத்து தொடர்பாக அந்த லாரியை இயக்கிய ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் கைது. ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் உட்பட மொத்தம் 6 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு. சபரிமலையில் 41 நாள் மண்டல காலம் நிறைவு பெற்ற நிலையில் அதன் மூலம் 297 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. சிறை கைதிகள் தயாரித்த பொருட்களில் கோடிக்கணக்கில் பண மோசடி. மதுரை மத்திய சிறை உட்பட 11 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை. திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு தொடர்புடைய காட்பாடி கிங்ஸ்டன் கல்லூரியில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை தொடர்கிறது. மதுரையில் அனுமதி இல்லாமல் பேரணி நடத்தியது தொடர்பாக குஷ்பு உட்பட பாஜகவினர் 317 பேர் மீது 9 பிரிவுகளின் கீழ் மதுரை போலீசார் வழக்கு பதிவு. எதிர்க்கட்சியாக இருந்தபோது மக்கள் நடத்திய போராட்டங்களை தன்வயப்படுத்திய திமுக இப்போது எதிர்க்கட்சிகளை போராட விடாமல் தடுப்பது ஜனநாயகத்திற்கு செய்யும் துரோகம் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 750 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. சொரிமுத்து ஐயனார் கோவிலில் பக்தர்கள் தங்க தடை விதிக்கலாமே என தாமிரபரணியை தூய்மைப்படுத்த கோரிய வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ஜனவரி இறுதிக்குள் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு தாவேக தலைவர் விஜய் உத்தரவு. பிப்ரவரியில் படப்பிடிப்பு முடிந்ததும் தமிழகம் முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் திட்டம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் தேதியை அடுத்த வாரம் அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டம். இறுதிக்கட்ட ஆலோசனைகள் நடைபெறுவதாக அதிகாரிகள் தகவல். லடாக்கின் சில இடங்களை சேர்த்து 2 புதிய நிர்வாக பகுதிகளை அறிவித்தது சீனா. சீனாவின் இந்த செயல் சட்டவிரோதம் என்று இந்தியா கடும் கண்டனம். இஸ்ரேல் மீது புதிய தாக்குதலை நடத்தப் போவதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மிரட்டல். 2 குழுக்களை தயார்படுத்தி இருப்பதாகவும் பகிரங்கமாக அறிவிப்பு. காஷ்மீரின் லேவில் நடந்த மகளிர் ஐஎஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் அடுத்தடுத்து கோல்கள் அடித்து இந்திய ராணுவ அணி வெற்றி. பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் வாங்க ஏதுவாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுதலாக 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னை தாம்பரத்தில் இருந்து நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் குறித்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஜனவரி 5ஆம் தேதி காலை 8 மணிக்கு துவங்குகிறது. சிரியாவில் மலைக்கு அடியில் ரகசியமாக இயங்கிய ஏவுகணை ஆலை தகர்ப்பு. இஸ்ரேல் விமானப்படை துல்லிய தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் அறிவிப்பு. மகா கும்பமேளாவில் இஸ்லாமியர்களை மதமாற்றம் செய்யப் போவதாக வந்த தகவல் குறித்து முதல்வர் யோகி ஆதித்யநாத் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரப்பிரதேச சேர்ந்த மௌலானா ரெஜிவி கோரிக்கை. புஷ்பா 2 பட வெளியீட்டின் போது திரையரங்கில் கூட்ட நெரிசல் காரணமாக ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன்.
ஆக்ராவில் 17ஆம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் கட்டிய முபாரக் மன்சில் அரண்மனை இடிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கள்ள நோட்டு அச்சடித்த மதரசா மேலாளர் முபாரக் அலி கைது. அவர் மீது ஏற்கனவே சில வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவல். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட 97 இளநிலை பொறியாளர்களுக்கும் 63 மேற்பார்வையாளர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி வழங்கினர். தமிழக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாக சீரமைப்பு பணிகள் தொடங்கியதாகவும் மாவட்ட, மாநில பொறுப்புகளுக்கு கட்சியினர் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. மணிப்பூரில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மீது போராட்டக்காரர்கள் திடீர் தாக்குதல். இப்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக போலீசார் தகவல்.